வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஞ்சர் டிஸ்கஷன். நம்ம சேனலில் உள்நாட்டு நிகழ்வுகள் இருந்து உலகளாவிய நிகழ்வுகள் வர தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈரான். ஈரானோட வரலாறும் இன்னைக்கு இதை ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஈரானில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இன்றைக்கான டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணதுக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம் சைலேஷ். வணக்கம். வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பேச இருக்கோம் அப்படின்னா, டைட்டில் தெரியும், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈரான். ஸோ ஈரானோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஏன் இதுக்கான முக்கியத்துவம் வந்திருக்கு அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பண்ணிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் வரைக்கும் வந்து நிறைய அரசர்கள்லாம் ஆண்டிருக்காங்க. அது வந்து அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு மிகப்பெரிய பெர்ஷியன் எம்பையராக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் ஆண்டிருக்காரு. அதுக்கப்புறம் சில அரசர்கள் ஆண்டிருக்காங்க. அரசாட்சியெல்லாம் இப்படி போகிருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் வந்து பார்த்த அப்படின்னா, பஹல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசராட்சி வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. அவங்க வந்து ஒரு 1979 வரைக்கும் ரூல் பண்ணியிருந்திருக்காங்க. 1949 அரௌண்ட் 2ஆம் உலகப்போர் வந்து ஒரு நிறைவுக்கு வந்துடும். 45 ஸ்டார்ட் ஆகி 4 வருஷம் போகும். 49 நிறைவுக்கு வந்துடும். 1979 வரைக்கும் வந்து இந்த பகல்வி மொனார்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசராட்சி வந்து போயிருந்திருக்கு. இந்த பகல்வின்ற குடும்பம் வந்து அரசாட்சி பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அரசாட்சியில் வந்து நிறையா டிக்டேட்டர்ஷிப், அதாவது கொடுங்கோல் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய கரப்ஷன்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி வெஸ்டர்னோட அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸே நிறைய வந்து நாட்டுக்குள்ள நடந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் மக்கள் எதிர்த்து மனவிரக்தியில போராட்டம் பண்றாங்க 1979. இது வந்து அந்த அரசராட்சியை தூக்கி போட்டுட்டு இஸ்லாமிக் நம்பிக்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க. அந்த ஆட்சியை வந்து கோமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து தலைமை ஏற்று நடத்துறாரு. 40 வருஷமா கிட்ட 1979 இருந்து அன்டில் நவ் அந்த ஒரு நபர் தான் ஈரானோட ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருக்காரு. கமேனி அப்படின்றதான் ஒரு பேரு, லாஸ்ட் நேம். ஸோ இந்த கமேனி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஈரானை வந்து நிறைய வளங்கள் இருக்கு. அங்க வந்து யுரேனியம், அங்க இருக்க மலைகள்ல யுரேனியம் கிடைக்குது. அதை வந்து டெவலப் பண்ணி நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து அவர் கிரியேட் பண்ணலாம், நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்றாரு. ஆனா ஈரானை சுத்தி இருக்க மற்ற நாடுகள், அதாவது இஸ்ரேல், அப்புறம் ஈராக், அந்த மாதிரி மற்ற சிரியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் சுத்தி இருக்காங்க. அந்த நாடுகள், சவுதி அரேபியா, இவங்க எல்லாம் சுத்தி இருக்க நாடுகளுக்கு வந்து ஈரான் கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனால எப்பயுமே இந்த ஈரானை மையமா வச்சு எப்பயுமே ஒரு ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். மிடில் ஈஸ்ட்ல என்னதான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ன்னு சொன்னாலும், அதுல வந்து அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட்ல அரபு நாடுகள்னு சொன்னாலும், இந்த ஈரான் தவிர மற்ற 13 நாடுகள் தான் அரபு நாடுகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் அரப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் நிறைய இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா அரபுல வரமாட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஆரியர்களோட ஆன்சிஸ்டர்ல இருந்து வந்ததுனால இவங்க வந்து அரப்ஸ் அப்படின்ற குரூப் கூட மெஜாரிட்டியா போய் சேர்றதுல இவங்க தனித்தையா தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதன் காரணமாகவும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகுறதே கிடையாது. ஸோ இப்போ ஏன் இது இந்த ப்ரெசன்ட் டைம்ல ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கு அந்த ஏரியான்னு பார்த்தா அப்படின்னா, ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க. அதுவும் எப்போ நடத்துறாங்கன்னு பார்த்தா அப்படின்னா, இந்த மிட் 2025ல பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை வருது. அப்ப இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா வந்து ஈரானோட முக்கியமான 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த 3 ஃபெசிலிட்டிஸ்ல தான் வந்து அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை கிரியேட் பண்றதுக்கான நியூக்ளியர் ப்ரோக்ராமை ரன் பண்றாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சதுனால அந்த 3 ஃபெசிலிட்டிஸை வந்து என்ன அமெரிக்கா இருக்கும் அங்க? கேட்கல. ஹலோ, என்ன இருக்கும் அங்க? பிரேக் ஆகுது.
என்ன அங்க இருக்கும் அந்த இடத்துல? அதான்ப்பா இப்ப ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் கிடையாது. ஸோ இல்ல அந்த பாம் போட்டாங்கல்ல, அந்த இடத்துல என்ன இருக்கும்னு கேட்டேன். அதான் சொல்ல வரேன். நியூக்ளியர் வெப்பன கிரியேட் பண்றதுக்கான ரிசர்ச் ஒர்க் அங்க போய்க்கிட்டு இருக்கு. ஓ! ரிசர்ச் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட இன்னும் ஒரு வெப்பனே கிடையாது. கிடையாது. நியூக்ளியர் வெப்பன் கிடையாது. பட் நியூக்ளியர் வெப்பன அவைங்க கிரியேட் பண்ணக்கூடாது அப்புட்ன்றது தான் அப்ஜெக்டிவ். ஒன்ஸ் அவைங்க கிரியேட் ஆமா. ம். பண்ணிட்டாங்கன்னா, சுத்தி இருக்க மத்த நாடுகளுக்கு அது பாதுகாப்பு இல்ல அப்டின்றது அப்ஜெக்டிவ். அதனால அவைங்கள ஒரு வெப்பன் கிரியேட் பண்ண விட்டுறக்கூடாது. ரொம்ப காலமாவே வந்து ஈரான்ல நியூக்ளியர் வெப்பன ரெடி பண்ணிட்டாங்க, பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நெறைய சர்ச்சைகள் போய்க்கிட்டே இருந்துச்சு. இப்ப அத ஒரு ஸ்டெப் மேல எடுத்து ஒரு ஸ்டெப் அதிகமா மேல கொண்டு போற விதமா, இப்போ வந்து இதுவரை பேச்சுவார்த்தைகள்ல நெறைய டீம்ஸ் எல்லாம் போவாங்க, தேடி பார்ப்பாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு மிட் 2025ல இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் இருக்க பிரச்சனையில அமெரிக்கா இஸ்ரேல் சாதகமா இஸ்ரேல் கூட சேர்ந்து இந்த 3 நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ காமினி அதாவது ஈரானோட ஹையஸ்ட் லீடரான காமினி வந்து என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரைக் வந்து ஈரான் நாட்டு மேல யாராச்சும் பண்ணாங்கன்னா, அத முழு ஒரு ஒரு முழு போருக்கான அறிகுறியா நாங்க எடுத்துக்குவோம். சமிக்கையா நாங்க எடுத்துக்குவோம்ன்னு சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. இப்ப ஒரு மிகப்பெரிய நேவல் ஃபோர்ஸ் அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய நேவல் ஃபோர்ஸ் வந்து அ ஈரானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடல் பரப்புல நிறுத்தப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இஸ்ரேல் சைடு வந்து நெறையா அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஏன் இந்த அளவுக்கு பண்றாங்க அப்புட்ன்னா, இப்ப ஈரான்ட்ட நியூக்ளியர் பவர் கிடைச்சிருச்சு அப்புட்ன்னா, அது அமெரிக்காக்கும் மற்றும் அமெரிக்காவோட நட்பு நாடுகளான இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் மற்றும் சில நாடுகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவைங்க கையில் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா, அது வந்து அவைங்கள தடுத்து நிறுத்த முடியாதுன்றதுனால, ஒரு பக்கம் ஆர்மி மூலியமாவும், இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியா, அதாவது அமெரிக்கன் டாலர் வச்சு தான் இன்னைக்கு நெறைய எல்லா நாடுகள்ட்டயும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே மோஸ்ட்லி. ஆனா, இப்ப சில சில ஆல்டர்னேட்டிவ் கரன்சிஸ் வந்து கொண்டு வந்து இருந்தாலும், ஈரான் மாரியான நாடுகள் இன்னமும் யுஎஸ் டாலர் வச்சு தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால யுஎஸ் டாலர வந்து அவைங்களுக்கு போகாத மாரி நெறைய சாங்ஷன்ஸ் போடுறாங்க. யார் யாரெல்லாம் ஈரான்ட்டருந்து பொருள் வாங்குறாங்களோ, அவைங்க மேலலாம் நாங்க தடை விதிப்போம். அந்த நாடுகள் மேல டாக்ஸ் அதிகமா போடுவோம்ன்னு சொல்லி அமெரிக்கா சொல்றத கேட்டு, நெறைய நாடுகள் ஈரான்ல போயி பொருட்கள வாங்குறத நிறுத்திர்றாங்க. ஈரானுக்கு பொருட்கள விக்கிறதையும் நிறுத்துறாங்க. ஈரான்ல இருந்து ஏன்னா ஈரான்லயும் எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய பெரிய பெரிய டேங்கர்ஸ்ல வந்து பெரிய பெரிய டேங்கர் கப்பல்ல எடுத்துக்கிட்டு மலேசியா வரையும் போயி, மலேசியா கிட்ட அங்க ஒரு எம்ப்டி டேங்க் இருக்கும். அந்த டேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மலேசியாவோட ஃபிளாக போட்டு, மலேசியால இருந்து அந்த ஆயில் வந்தது, உருவாக்கப்பட்டதுன்ற மாரி தோரணையில வித்து காசாக்கி, அவைங்க ஒரு மாரி கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியல. ஏன்னா, அந்த மாரி டேங்கர்ஸையும் இப்ப அந்த மாரி மெத்தடாலஜில சம்பாரிச்சதும் இப்ப நின்னு போச்சு. சொந்த மக்களும் நெறைய இன்ஃப்ளேஷன் அதாவது நாட்ட ரன் பண்ண முடியல. ஓ! மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்கு ஈரான்ல. அவைங்க வந்து சேரிட்டின்ற பேர்ல அவைங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஒட்டுமொத்தமா ஈரானோட 20% ஜிடிபிய அவைங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. ஆனா, அவைங்க டாக்ஸ் பே பண்றதில்ல. ஈரான் ஈரான் நாட்டோட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளமும் குடுக்கணும், பென்ஷனும் குடுக்கணும். அது இல்லாம மக்கள் நலத்திட்டங்களும் பண்ணணும். இதே இதே மாதிரி பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் உள்ள கொண்டு வரணும் அப்புட்ன்ற கான்செப்ட்ல இவ்வளோ செலவுகள மேனேஜ் பண்ணிக்கிட்டு, நாட்ட ரன் பண்ண முடியலன்ற ஒரு சூழல் வரப்ப என்ன பண்றாங்கன்னா, பணத்த அச்சடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாம அச்சடிக்க ஆரம்பிக்கிறதுனால, பணத்தோட மதிப்பு வந்து இழக்குது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு திரஹாம்ஸ்ன்னு சொல்றாங்க அந்த இடத்துல. $1 வந்து 70 திர்ஹாம்க்கு ஈக்குவலா இருந்திருக்கு ஒரு காலத்துல. அப்படியே கொஞ்சம் தாண்டி வந்தா 40,000 திர்ஹாம் தான் $1ன்னு வருது. அப்படியே கடந்து வந்தா இன்னைக்கு 1,000,000 திர்ஹாம் தான் $1க்கு சமம் அப்புட்ன்ற மாரி வருது. மக்கள்ட்ட பணம் இருக்கு. ஆனா விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஏறுனதுனால யாருமே அந்த பணத்த வச்சு எதையுமே வாங்க முடியல. அதனால மக்கள் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்க்கு அகைன்ஸ்டா போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்சி மாறி வேற ஒரு ஆட்சி வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சு போராட்டங்கள் நெறைய பண்றாங்க. இந்த போராட்டங்கள தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து சில ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்குறாங்க.
அதாவது மிலிட்டரிய யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றாங்க. 2வது இன்டர்நெட்ட முக்கியமா டோட்டலாவே ஈரான்ல இன்டர்நெட்ட வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அவைங்க நினைக்கிறாங்க. இன்டர்நெட் கிடைச்சதுன்னா, வேற வேற இடத்துல இருந்து நிலவரங்கள் சீக்கிரமா மெசேஜஸ் டிராவல் ஆகும். டிராவல் ஆகுறப்போ சிக்கல்கள் அதிகமாகுன்றதுனால, இன்டர்நெட்ட கட் ஆஃப் பண்றாங்க. இந்த டைம்ல தான் எலான் மஸ்க் வந்து ஃப்ரீயாவே இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஈரானுக்கு குடுத்திருந்தாரு. அது இன்னும் அந்த ஈரானோட நிலைமைய மோசமாக்குற விதமா அது அமைஞ்சிருந்துச்சு. இலான் மஸ்கோட பார்வையில கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்ற ஆங்கிள்ல அவரு ப்ரொவைட் பண்ணியிருந்தாரு. அதையும் ஈரான் கவர்மெண்ட் ரொம்ப வன்மையா கண்டிச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போயி, யார் யாரெல்லாம் நாட்டுக்கு எதிரா இந்த சூழல்ல போராடுறாங்களோ, அவைங்கலாம் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டிய கைதிகள்னு சொல்லிட்டு, கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கான மக்கள வந்து கொன்னு குவிச்சிருக்காங்க. தன் சொந்த நாட்டு மக்களையே ஈரான் கவர்மெண்ட் கொன்றுருக்காங்க. ஸோ மனிதநேயம் அடிப்படையில ஈரான் வந்து ரொம்ப அத்துமீறி செயல்படுறாங்க. தன் நாட்டு மக்களே கொன்னு குவிக்கிறாங்கன்ற ஒரு காரணத்த வச்சுக்கிட்டு, இன்னைக்கு அமெரிக்கா அவங்க ட்ரூப்ஸ ஈரானுக்கு பக்கமா கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஈரான் நாட்டோட ஹையஸ்ட் அவ்ளோ நல்ல அத்தாரிட்டி. எண்ணமா அவங்களுக்கு? கம் அகைன். அவ்ளோ நல்ல எண்ணமா உங்களுக்கு? அதாவது இப்படி ஒரு ஒரு நாட்டிலயும் ஒரு சின்ன பிரச்சனைய ஆரம்பிக்கிறப்ப, அத பெருசு பண்ணி, அந்த நாட்டு கவர்மெண்ட்ட வெளிய தொரத்திட்டு, இந்த அமெரிக்காக்கு சாதகமா பேசக்கூடிய ஒரு சில நபர்கள கவர்மெண்ட்குள்ள உட்கார வச்சு அமெரிக்கா ரூல் பண்ணும். இதுதான் அமெரிக்கா பொதுவா பண்றது. டைரக்ட்டா ரூல் பண்ண மாட்டாங்க. அவரு தான் இன்டைரக்ட்டா. பீஸ் மேக்கர் ஆச்சே! ஆமா. நான் நான் என்னோட ஆளு எல்லா இடத்துலயும் இருந்தான் அப்புட்னா, நான் சொல்றத எல்லாரும் கேட்டுருவாங்க. சண்டையே வராதுல்ல. அப்ப பீஸ் மேக்கர் தானே. ம். பரவாயில்லையே! படங்கள்ல பல பல வகையா வில்லன்கள காட்டுனா, இப்படி ஒரு வில்லன் வேறயா? இல்ல நெறைய இடங்கள்ல வந்து அமெரிக்கா அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது த்ரூ அவுட் ஒரு நல்ல ரிசல்ட்ட குடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் இப்ப இந்த இந்த இராம் அதாவது 1977ல இஸ்லாம் ஆட்சி வந்து அங்க வர ஆரம்பிச்சது. அந்த இஸ்லாம் மத நம்பிக்கை கொண்ட ஆட்சி வர ஆரம்பிச்சது. இப்ப அத தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ஆட்சி வரும். அதாவது அந்த ஆட்சியாளர்கள தூக்கிட்டு வேற ஒரு ஆட்சியாளர்கள் குரூப்ப உள்ள உட்கார வைக்கணுன்றது தான் மக்களும் விரும்புறாங்க. மத்த நாடுகளும் விரும்புறாங்க. ஸோ அந்த விதத்துல மக்கள வந்து யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் அகைன்ஸ்டா போராடுறாங்களோ, அவைங்கலாம் மரண தண்டனை ஆ கொடுக்கப்பட வேண்டிய கைதிகள்னு சொல்லிட்டு, அந்த காமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானோட லீடர் வந்து அறிவிச்சிருக்காரு. அதன் வெளிப்பாடா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொன்னு குவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த புரொட்டஸ்ட் வந்து டிசம்பர் 20 மிட் டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சு, இப்ப ஜான்ல அப்படியே கன்டின்யூ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த ஈரான், யுஎஸ் ரிலேஷன் வந்து எப்படி போய்க்கிட்டே இருக்குன்றது வந்து ஒரு அன்ரெஸ்ட்டா இருக்கு. ஒன்ஸ் ப்ராப்பரா அமெரிக்கா வந்து உள்ள இறங்கி அடிச்சுட்டாங்க அப்படின்னா, ஈரான் வந்து இது முழுக்க ஒரு வாரா வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு முழு என்ன ஃபுல் ஸ்கேல் வாரா வந்து அவைங்க கருத்துல எடுத்துக்கிட்டு திருப்பி அட்டாக் பண்ண போறாங்க. ஆ அந்த ஹையஸ்ட் ஐ மீன் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் வச்சுக்குவோமே. பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டோ அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி எங்களால 1 ஹார்ல வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன கிரியேட் பண்ண முடியும். அத டெலிவரி பண்றதுக்கான மிசைலும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நடக்கிறப்போ தான் தெரியும். பட் அவிங்க நாட்டுக்குள்ள மட்டும் தான் பிரச்சனை பண்றாங்களா? இல்ல சுத்தி இருக்க சின்ன சின்ன நாடுகள்ட்ட மட்டும் தான் பிரச்சனை பண்றாங்களான்னா கிடையாது. மத்த நாடுகள் இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் இவிங்க வெப்பன்ஸ குடுத்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ, அதனால இவிங்கள கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டோம் அப்புட்ன்னா, இன்னும் சில டெரரிசத்த வந்து குறைக்க முடியும்னு மத்த நாடுகள் நம்புறாங்க. அதன் வெளிப்பாடா இப்ப இந்த லெவலுக்கு நிலைமை வந்து எஸ்கலேட் ஆகியிருக்கு. இது டீஎஸ்கலேட் ஆகுமா? ஏன்னா, டர்க்கி வந்து முன் வந்து 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வாங்க. அட்லீஸ்ட் இந்த நியூக்ளியர் விஷயத்துலயாச்சும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, டீஎஸ்கலேட் பண்ணுங்க. போருக்கான பதட்டத்த குறைங்க அப்படின்ற மாரி பேச்சுக்கள முன்னெடுத்திருக்காங்க. ஆனா, அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்புட்ன்னா, பேச்சுவார்த்தைக்கான நேரம் கிட்டத்தட்ட முடிஞ்சுகிட்டு இருக்கு. இதுக்கு மேல பேச்சுவார்த்தைக்கான டைம் ஈரானுகிட்ட கிடையாதுன்ற ஆங்கிள்ல அமெரிக்கா வந்து பதில் சொல்லியிருக்கு. ஸோ இது இங்கருந்து முழு ஸ்கேல் போரா மாறுமா அப்படின்றது வருங்காலங்கள்ல தான் தெரியும். ஸோ இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் ஈரான் அண்ட் பிரசன்ட் டென்ஷன். அங்க இருக்க பரபரப்பு ஏன் அப்படின்றதுக்கான காரணம். ஏதாவது கேள்விகள் இருக்கா?
இல்ல. ஸோ இந்த வீடியோல நெறைய விஷயங்கள் பத்தி பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெறைய வீடியோகள பார்க்கணும் அப்டின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கங்க. ஈரான்ல அமெரிக்கா பண்றது சரிதானா? அப்டின்றத கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.